அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயம். நான் மஞ்சளும் குங்குமமும் மரபும் அறிவியலும் என்ற ஒரு நூல் எழுதியுள்ளேன். இது வளரிளம் பெண்களுக்காக போட்டிகள் வைக்கப்பட்டு தான மரக்கட்டளையின் மூலமாக பரிசுகள் வழங்கப்பட்ட பெருமைக்குரிய நூல் இது. நம்முடைய இளையர்களும் நம்முடைய பாரம்பரிய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக இந்த நூலை நான் எழுதியிருக்கிறேன். இதில் பச்சை குத்துவது பண்பாடா இல்லை பயன்பாடு உண்டா என்ற கட்டுரை இது. காது வளர்த்து பாம்படம் போட்டிருந்த சிகப்பி அக்கா கையில் தேள் ஒன்று பச்சை குத்தப்பட்டிருந்தது. வெள்ளை வெளையர் என்றிருந்த கையை பிடித்த நான் அந்த தேளை பார்த்ததும் ஐயோ தேள் என கத்தினேன். இது பச்சைதான் ஆத்தா, தேள் நம்ம அண்டப்படாதுன்னு சொல்லி குத்துனது என்றார். ஆமாம், உண்மையிலேயே பச்சை குத்துவதால் நன்மை ஏதும் இருக்கா? இது கிட்டத்தட்ட 4000-5000 வருஷத்துக்கு முற்பட்ட தொன்மையான பழக்கம். மேலும் பனிதேசத்து மக்கள் கூட பச்சை குத்திக்கிட்டாங்கன்னு தெரிய வருது. மருத்துவ ரீதியாக பார்த்தா இது அக்குபங்க்சர் முறைன்னு சொல்லலாம். ஆனால் பாதரசம் கலந்த நிறங்கள் பயன்படுத்தப்படுவதால் முழுதும் நல்லதுன்னு சொல்ல முடியாது. இங்கே ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேல் நிறைய பேர் பச்சை தான் குத்தியிருக்காங்க. பச்சை குத்துதல்னால் என்ன? ஊசி முனையில் சிறிது பச்சை வண்ணத்தை தொட்டு தோலின் மேற்புறத்தில் துளையிட்டு செலுத்துவது தான் பச்சை குத்துதல். இந்த நிறங்கள் தோலின் 2வது அடுக்குக்கு சென்று தங்கி விடுவதால் அவை நிரந்தரமான பச்சை நிறத்தை கொடுக்கின்றன. பொதுவாக பச்சை குத்துதலை விட நீக்குதல், அதாவது லேசர் மூலமாக இருந்தாலும் பல மடங்கு செலவும் உடல் நோவும் கொடுக்கக்கூடியது. குத்திய பச்சையை நீக்க சுமாராக 20 தடவையாவது லேசர் செய்ய வேண்டும் என்கிறார்கள். அதில் புண்ணு மாதிரி வலிக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அந்த காலத்தில் எல்லாம் திருமணமான பெண்கள் பச்சை குத்திக்கணும் நடைமுறை இருந்திருக்குது. சிலர் முகத்தில் கூட பச்சை குத்தி இருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் குறிப்பிட்ட இன மக்கள் இதை முழுதும் ஹெர்பலாக செய்துட்டு வந்தாங்க. மஞ்சள் பொடியுடன் அகத்திக்கீரையை சேர்த்து அரைத்து துணியில் கட்டி அதை தீயில் இட்டு எரித்து கரியாக்கி நீர் கலந்து பசையாக்கி அதை ஒரு கூர்மையான ஊசி மூலம் தொட்டு எடுத்து பச்சை குத்தினார்கள். இனக்குழுக்கள், இரகசிய குழுக்கள், சிறை கைதிகள் ஆகியோர் பச்சை குத்திக்கிட்டாங்களாம். சமய நம்பிக்கை உடையவர்கள் தங்கள் சமயத்தையும் காதல் கொண்டோர் காதலனின் பெயரையோ காதலியின் பெயரையோ உருவத்தையோ பச்சை குத்தி காதலை தெரிவிக்கும் கூட பச்சை குத்துதல் பயன்பட்டிருக்கிறது. சிலர் சமூக அந்தஸ்தை குறிக்க, சாதனைகளை குறிக்க, தனது கூட்டத்தை குறிக்க பச்சை குத்தி இருக்காங்க. ஏன், போரில் முதலாக எதிரியின் தலையை துண்டித்த போர் வீரனுக்கு தலையில் பச்சை குத்தி கௌரவிப்பது ஆப்பிரிக்க பழங்குடி இன மக்களின் பழக்கமாக கூட இருந்திருக்குது. இந்த காலத்தில் நடிகர் நடிகைகள், உலக குத்துச்சண்டை வீரர்கள், விளையாட்டு வீரர்கள் போன்ற பிரபலங்கள் அழகு, அடையாளம், ஃபேஷன், சும்மா ஃபன்னுக்காக தனித்து தெரிய, தங்களை தனித்துவப்படுத்தி காட்டிக்கொள்ள என்று பச்சை குத்தி கொள்கிறார்கள். இவங்க குத்தும் பச்சையில் அநேகம் டாட்டூஸ் எனப்படும் சலூனில் வரையப்படும் கலர் பச்சை குத்துதலை சேர்ந்தது. இதை குத்த சிறப்பு ஊசிகள், மின் உபகரணங்கள், வண்ண நிறமையிலான இங்குகள் உள்ளன. மைகள், அரசியல் தலைவர்கள், தெய்வ உருவங்கள், தங்களுக்கு பிடித்த நடிகர் நடிகையர், கோலங்கள், பாம்பு, தேள் போன்றவை பாரம்பரிய பச்சை குத்துதலில் இடம்பெறுகிறது. டைனோசர், டிராகன், பட்டர்ஃப்ளை, பறவைகள், வினோத உருவங்கள், பூக்கள் போன்றவை வண்ண பச்சை குத்துதலில் நடைபெறுகிறது. உடல் முழுவதும் இன்ச்சு விடாமல் பச்சை குத்தியவர்களும் உண்டு. ஆனால் இப்படி செய்வதன் மூலம் உடம்பில் ஸ்கேன் போன்றவை செய்ய நேரிடும் போது இவை மறைப்பதால் உடம்பின் உள்ளே நிகழும் நிலவரம் தெரியாமல் போய்விடுமாம். மேலும் ஒருவருக்கு பயன்படுத்திய ஊசியை இன்னொருவருக்கு பயன்படுத்தும் போது வைரஸ், பாக்டீரியா போன்றவற்றால் நோய் தொற்று ஏற்படலாம். மேலும் HIV, ஹெப்படைட்டிஸ் B, மஞ்சக்காமாலை போன்றவை வரலாமாம். மிக அரிதாக கேன்சர் கூட வர வாய்ப்புள்ளதாம். நிரந்தரமாக குத்தி கொள்ளும் பச்சைதான் அவஸ்தை என்பதால் பலர் தற்காலிகமாக பச்சை குத்தி கொள்கிறார்கள். இது மருதாணி இலை போல சில காலம் கழித்து மறையும். உடலுக்கும் அவ்வளவு பாதிப்பு இல்லை. இன்னும் ஒரு எளிய முறையும் இருக்குது. டாட்டூ ஸ்டிக்கர்ஸ் எனப்படும் ஒன்று விற்கும். இதில் மிக்கி மவுஸிலிருந்து போக்கோமான் வரைக்கும் டாட்டூ ஸ்டிக்கர்கள் விற்கப்படுது. இவற்றை வாங்கி உடம்பில் ஒட்டி அந்த ஒட்டும் பகுதியை அழுத்தி ஒட்டிவிட்டு கண்ணாடி தாளை பிரித்து எடுத்தால் உடம்பில் வண்ண வண்ண உருவங்கள் பச்சை குத்தியது போல ஒட்டி கொண்டு கவர்ச்சி தரும். இதுக்கும் காலக்கெடு உண்டு. தண்ணீர் படப்பட இது அழிய துவங்கும். இனி அறிவியல் காரணம். சரி, முடிவாக பச்சையால் பயன் உண்டான்னு கேட்குறீங்களா? அந்த கால பச்சை சுகாதார முறைப்படி போடப்பட்டதால் அது அக்யூபங்க்சர் மாதிரி செயல்படுதுன்னு சொல்லலாம். இதே பச்சை குத்துதலையும் நவீன மருத்துவத்தையும் பயன்படுத்தி டெமர் அபைஸ் என்ற பெயரில்
ஹார்வர்டு மற்றும் எம்ஐடியைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்களின் கூட்டு யோசனைப்படி இந்த வண்ணமைகளை உயிருள்ள செல்களில் போட்டு ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். இவை செல் திரவங்களோடு வினைபுரிய முடிவதால் செல்லுக்குள் இருக்கும் அமிலத்தன்மை, குளுக்கோஸ், சோடியம் ஆகியவற்றின் அளவை கண்ணால் பார்த்து தெரிந்து கொண்டு விடலாமாம். இப்படி உடலுக்குள் இருக்கும் பொருட்களின் செறிவு மாற்றத்தை நிறம் மாறும் பொருட்களுக்கு பொருட்களுக்கு உயிர்மை, அதாவது பயோமார்க்கர்ஸ் என்று பெயராம். இதுவரை பன்றிக்கும் இன்னும் சில விலங்குகளுக்கும் இதை போட்டு ஆராய்ச்சி செய்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க. மனிதர்களுக்கு உயிர்மை போட்டு பச்சை குத்தி அவ்வப்போது ரத்த டெஸ்ட் எடுக்காமலே நம்மளோட பச்சை நிறம் வச்சே கண்டுபிடிக்கலாமாம். அப்படி ஒரு காலம் வந்தால் நாம் எல்லோரும் நம் முன்னோர்கள் போல கையில் விதவிதமாக பச்சையோட, அதாவது பயோமார்க்கர்ஸோட உலவலாமாம். நன்றி.